கார்கள் நம்முடைய இந்திய வரலாற்று மறக்கவும் மறைக்கவும் முடியாத ஒரு பெயர் இந்த கார்கள். இந்த கார்களை பற்றி 3 விதமான பேச்சாளர்கள் 3 விதமான நடையிலே நமக்கு சொல்லவிருக்கிறாங்க. ஏன்னா கார்களே பார்த்தீங்கன்னா, பல முகங்கள் கொண்டு 2 நாடுகள் முன்னெடுத்து ஒற்றை போராக நடந்து முடிந்த ஒன்று. அதை 3 வெவ்வேறு தளங்கள்ல நின்னு 3 பகுதியா பிரித்து இந்த 3 பேச்சாளர்கள் நம்மோடு பகிரவிருக்கிறார்கள். முதலாவதாக இந்த கார்கள் அப்படிங்கிறது ஒற்றை விதையில் முளைத்த ஒரு மரமா? இல்லை பல்வேறு விதைகளின் கூட்டு முயற்சியாக வந்த ஒண்ணா? இது என்னைக்கு தொடங்குச்சு? யாரால தொடங்குச்சு? இப்படியெல்லாம் இத ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் நடந்தது? இது உண்மையில் எங்கே யாரால் விதைக்கப்பட்ட விதை? அப்படிங்கிற ஒரு முன்னோட்ட பகுதியை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார் வாபா வசுந்தரா அவர்கள். வசுந்தராவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வசுந்தரா செவ்வியல் இலக்கியத்திலிருந்து வெளிநாட்டு எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய ரஷ்ய இலக்கியம் உட்பட பல்வேறு வகையான இலக்கியங்களுடைய சாயலோடு பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். நீங்க கூட இப்ப கேட்டீங்கன்னா அவருடைய பேச்சிலேயே நிறைய எழுத்தாளர்களுடைய தாக்கம் இருப்பது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளரின் முன்னோட்டத்தை தொடர்ந்து பரவலாக விதை விதைச்சாச்சு. இப்போ விளைச்செடி மட்டும்தான் வருமா? இல்லை, கலைச்செடியும் சேர்ந்து வரும். அந்த கலைச்செடி பெரிதாக வளர்ந்து வரும் வரை நாம் ஏன் கண்டு கொள்ளவில்லை? எப்பொழுது அதை கண்டடைந்தோம்? அந்த களை பறிக்க முயற்சிக்கும் பொழுது எத்தனை முச்செடிகளால் நாம் காயப்பட்டோம்? அப்படிப்பட்ட காயத்திற்கு எப்படி மருந்து போட்டோம்? இந்த மாதிரியான செய்திகளை எல்லாம் சொல்லவிருக்கிறார் அஸ்வின் அவர்கள். அஸ்வினை பற்றி சொல்லணும்னா, தஸ்தாயஸ்கியிலிருந்து சுஜாதா தொட்டு ராஜேஷ்குமார் வரைக்கும் வாசிக்கக்கூடிய ஒரு வாசகர். அவருடைய மொழி நடையும் அது என்ன போரு பக்கத்து வீட்டுல நடக்கிற கதை தானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான பேச்சாளருடைய இந்த போர் சுவாரஸ்யங்களை எல்லாம் கேட்ட பிறகு நிறைவு பகுதியாக இந்த போரில் வெற்றி அறுவடை செய்தது இந்தியா, அது நமக்கு தெரியும். ஆனா அந்த அறுவடை அவ்வளவு எளிதாக நடந்ததா? இல்லை. கலைச்செடிகளை பறிப்பதற்கு நாம் என்னென்ன கஷ்டங்கள் பட்டோம், அதற்கப்புறம் விளைச்செடிகளை வளர்த்தெடுக்க நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னென்ன போர் தந்திரங்கள், என்னென்ன உரங்கள் இட்டோம், என்னென்ன வியூகங்கள் படைத்தோம், எப்படியெல்லாம் பாத்தி கட்டி அந்த அறுவடை செய்தோம், இதையெல்லாம் விலாவரியாக விளக்க வருகிறார் ஹரிவர்மன் அவர்கள். ஹரிவர்மன் செவ்வியல் இலக்கியம் தொட்டு சங்கம் தொட்டு பேசக்கூடிய ஒரு இலக்கிய பேச்சாளர். வெண்பாவிலிருந்து புது கவிதை வரைக்கும் பார்த்துவிட்ட இந்த பேச்சாளரினுடைய நடை கண்டிப்பா ஒரு புத்தகத்தோடு உங்களை பயணிக்க வைக்கும். இப்படி 3 வெவ்வேறு தளத்தில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்று வில்லெடுத்து போரெடுத்தவர்களினுடைய கதையை சொல்லெடுத்து உங்கள் முன் பகிரவிருக்கிறார்கள். வாருங்கள் பேச்சாளர்களே, உங்களை வாஞ்சையோடு வரவேற்கிறது உங்கள் லெட் ஸ்டார். இனி களம் உங்கள் கையில். அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். ஒரு போர் தொடங்கும் நாளைத்தான் உலகம் பார்க்கிறது. ஆனால் அந்த போரின் காரணங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பே அமைதியாக உருவாக தொடங்கிவிட்டன. இந்த ஒரு வரிதான் இன்று நான் பேச போகும் தலைப்பின் சாராம்சம். இன்று நாம் நினைவு கூறுவது ஒரு போரை அல்ல, ஒரு வெற்றி மட்டுமல்ல, ஒரு தேதியையும் மட்டுமல்ல. இந்த நாட்டின் இறையாண்மைக்காக தங்கள் இளமையையும் கனவுகளையும் குடும்பங்களையும் இறுதியில் தங்கள் உயிரையும் அர்ப்பணித்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் தியாகத்தை. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 26ஆம் தேதி நாம் கார்கில் விஜய் திவஸ் கொண்டாடுகிறோம். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். கார்கில் போர் உண்மையில் எப்போது தொடங்கியது? 1999 மே மாதத்திலா? முதல் தோட்டா சுடப்பட்ட நாளிலா? அல்லது அதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பே அதன் விதை விதைக்கப்பட்டு விட்டதா? இந்த கேள்விக்கான பதிலை தேட வேண்டும் என்றால் நாம் 1999 1947ஆம் ஆண்டிற்கே செல்ல வேண்டும். 1947 இந்திய வரலாற்றின் மிக மகிழ்ச்சியான ஆண்டும் அதே நேரத்தில் மிக வேதனையான ஆண்டும். ஒருபுறம் சுதந்திரம், மறுபுறம் பிரிவினை. மத அடிப்படையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 நாடுகள் உருவாக்கப்பட்டன. வரலாற்று ஆசிரியர்களின் கணக்குப்படி சுமார் 1,40,00,000 மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அகதிகளாக இடம்பெயர்ந்தனர். லட்சக்கணக்கான மக்கள் மத கலவரங்களில் உயிரிழந்தனர். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர் யாஸ்மின் கான் இந்திய பிரிவினையை freedom accompanied by one of the greatest human tragedies of the 20th century என்று குறிப்பிடுகிறார். அதாவது
20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய மனித துயரங்களில் ஒன்றோடு இணைந்து வந்த சுதந்திரம். இந்த குழப்பமான சூழ்நிலையில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருந்த 560க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களுக்கு ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் இந்தியாவுடன் இணையலாம், பாகிஸ்தானுடன் இணையலாம், அல்லது நடைமுறையில் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கலாம். அந்த சமஸ்தானங்களில் மிகவும் முக்கியமானது ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் முக்கியம்? ஏனென்றால் அது ஒரு சாதாரண மாநிலம் அல்ல. வடக்கே சீனா, மேற்கே பாகிஸ்தான், கிழக்கே திபெத், தெற்கே இந்தியா. 4 முக்கிய பகுதிகளை இணைக்கும் முக்கிய நிலப்பரப்பு. அதன் வழியாக செல்லும் மழைவழிகள், ஆறுகள் அனைத்தும் இராணுவ ரீதியாக மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தவை. காஷ்மீரின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர் முஸ்லிம்கள். ஆனால் அதன் ஆட்சியாளர் மகாராஜா ஹரிசிங் ஒரு இந்து மன்னர். அவர் உடனடியாக எந்த நாட்டுடனும் இணைய விரும்பவில்லை. தனது சமஸ்தானத்தை சுதந்திரமாக வைத்திருக்க விரும்பினார். ஆனால் வரலாறு அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. 1947 அக்டோபரில் பாகிஸ்தான் வடமேற்கு எல்லை பகுதியில் இருந்து ஆயுதம் தாங்கிய பழங்குடியினர் காஷ்மீருக்குள் நுழைந்தனர். இந்த ஊடுருவலுக்கு பாகிஸ்தானின் ஆதரவு இருந்ததாக இந்தியாவும் பல வரலாற்று ஆய்வுகளும் குறிப்பிடுகின்றன. அதே சமயம் பாகிஸ்தானின் அதிகாரப்பூர்வ விளக்கம் வேறுபட்டதாக இருந்தது. ஆனால் அந்த ஊடுருவல் காஷ்மீரின் நிலைமையை தீவிரப்படுத்தியது என்பது மறுக்க முடியாத உண்மை. அவர்கள் ஸ்ரீநகரை நோக்கி முன்னேறத் தொடங்கினர். அப்போது மகாராஜா ஹரிசிங் இந்தியாவிடம் இராணுவ உதவி கேட்டார். இந்தியா ஒரு முக்கியமான நிபந்தனையை முன்வைத்தது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைய வேண்டும். இதற்காகவே 1947 அக்டோபர் 26ஆம் தேதி இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன் என்ற ஆவணத்தில் மகாராஜா ஹரிசிங் கையெழுத்திட்டார். அடுத்த நாளே இந்திய ராணுவம் விமானங்கள் மூலம் ஸ்ரீநகரை அடைந்தது. அதுவே முதல் இந்தியா பாகிஸ்தான் போரின் தொடக்கமாக அமைந்தது. பல மாதங்கள் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஐக்கிய நாடுகள் சபை தலையிட்டு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் பிரச்சனை முடிவடையவில்லை. இரண்டாக பிரிந்தது. ஒரு பகுதி இந்திய நிர்வாகத்தின் கீழ், மற்றொரு பகுதி பாகிஸ்தான் நிர்வாகத்தின் கீழ். இன்று நாம் லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கும் எல்லையின் அடிப்படை அப்போது உருவானது. அந்த எல்லை வரைபடத்தில் வரையப்பட்ட ஒரு கோடு மட்டுமல்ல, இரு நாடுகளின் நம்பிக்கைகளும் பாதுகாப்பு கவலைகளும் அரசியல் நிலைப்பாடுகளும் மோதிக்கொள்ளும் கோடு. 1947 தொடங்கிய அந்த தீர்க்கப்படாத பிரச்சனை பின்னர் 1965 மீண்டும் போராக வெடித்தது. 1965 பாகிஸ்தான் காஷ்மீரில் மக்கள் எழுச்சி ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பில் ரகசிய ஊடுருவலை தொடங்கியது. ஆனால் அந்த திட்டம் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. இந்தியா பதிலடி கொடுத்தது. மீண்டும் முழு அளவிலான போர், மீண்டும் போர் நிறுத்தம், மீண்டும் தீர்க்கப்படாத காஷ்மீர். அப்போது ஒரு விஷயம் தெளிவாகியது. காஷ்மீர் பிரச்சனை 2 நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சனை மட்டுமல்ல, அது தேசிய அடையாளம், பாதுகாப்பு, அரசியல், புவிசார் நலன் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான பிரச்சனை. ஆனால் வரலாறு அங்கேயும் நிற்கவில்லை. 1971 இந்த முறை நடந்த போர் காஷ்மீருக்காக அல்ல. அப்போது பாகிஸ்தான் 2 பகுதிகளாக இருந்தது. மேற்கு பாகிஸ்தான் மற்றும் கிழக்கு பாகிஸ்தான். இன்றைய வங்கதேசம் அப்போது கிழக்கு பாகிஸ்தான் என்று அழைக்கப்பட்டது. மொழி, கலாச்சாரம், அரசியல், உரிமைகள் ஆகியவற்றில் ஏற்பட்ட நீண்டகால அதிருப்தி உள்நாட்டு மோதலாக மாறியது. அதன் விளைவாக சுமார் 1 கோடி அகதிகள் இந்தியாவிற்குள் வந்தனர். இது இந்தியாவின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான நிலைமைகளில் மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் இந்தியா போரில் தலையிட்டது. 1971 டிசம்பரில் நடைபெற்ற அந்த போர் வெறும் 13 நாட்களில் முடிவுக்கு வந்தது. கிழக்கு பாகிஸ்தான் புதிய நாடான வங்கதேசமாக உருவானது. சுமார் 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் சரணடைந்தனர். இது 2ஆம் உலகப் போருக்கு பிறகு உலக வரலாற்றில் நடைபெற்ற மிகப்பெரிய இராணுவ சரணடைவுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வு பாகிஸ்தான் இராணுவத்தின் சிந்தனையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. நேரடியாக இந்தியாவுடன் முழு அளவிலான போர் நடத்துவது மிக கடினம் என்ற புரிதல் பாகிஸ்தானுக்கு வலுப்பெற்றது. அதன் பிறகு ஒரு புதிய சிந்தனை உருவானது.
நேரடியாக போரிடாமல் இந்தியாவின் பலவீனமான இடங்களை பயன்படுத்த முடியுமா? அந்த கேள்விக்கான பதிலை தேடும் முயற்சிதான் பின்னாளில் பல இராணுவ திட்டங்களுக்கு அடிப்படையாக இருந்தது. 1984 ஆண்டு இந்தியா ஆபரேஷன் மேகதூத் என்ற நடவடிக்கையின் மூலம் சியாச்சின் பனிப்பாறையின் முக்கிய உயரங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தது. சியாச்சின் உலகின் மிக உயரமான போர்க்களம். அங்கு எதிரியை விட இயற்கையே மிகப்பெரிய எதிரி. -40 முதல் -50 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை குறையும். ஆக்சிஜன் குறைவு, பனிப்புயல், பனிச்சரிவு இவற்றையெல்லாம் தாண்டி இந்திய வீரர்கள் அந்த உயரங்களை பாதுகாத்தனர். இந்த நடவடிக்கை உயரமான இடத்தை முதலில் கைப்பற்றியவருக்கே போரில் மிகப்பெரிய முன்னிலை கிடைக்கும் என்பதை மீண்டும் நிரூபித்தது. இந்த வெற்றி இந்தியாவிற்கு இராணுவ ரீதியாக முக்கியமானதாக இருந்தாலும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அது ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது. இதற்கிடையில் 1989 முதல் காஷ்மீரில் ஆயுதம் ஏந்திய தீவிரவாத செயல்பாடுகள் அதிகரித்தன. எல்லை ஊடுருவல்கள் அதிகமானது. இந்திய இராணுவத்தின் பொறுப்பும் அதிகரித்தது. எல்லையை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உள்நாட்டு பாதுகாப்பையும் கவனிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இவ்வாறு 1947, 1965, 1971, 1984, 1989 ஒவ்வொரு ஆண்டும் கார்கில் போர் நோக்கி வரலாறு ஒருபடி முன்னேறி கொண்டிருந்தது. இப்போது நாம் 1998 ஆண்டிற்கு வருகிறோம். இந்த ஆண்டில் நடந்த 2 நிகழ்வுகள் தெற்காசியாவின் அரசியல் சமநிலையே முற்றிலும் மாற்றின. முதல், இந்தியாவின் போக்ரான் அணு ஆயுத சோதனை. அதற்கு சில நாட்களிலேயே பாகிஸ்தானின் சாகை அணு ஆயுத சோதனை. இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் அதிகாரப்பூர்வமாக அணு ஆயுத நாடுகளாக மாறின. உலக நாடுகள் ஒரு நம்பிக்கையில் இருந்தன. இனி இந்த 2 நாடுகளும் நேரடியாக போரிட மாட்டார்கள். ஏனெனில் அணு ஆயுதம் கொண்ட 2 நாடுகளுக்கிடையே போர் ஏற்பட்டால் அதன் விளைவுகள் உலகம் முழுவதையுமே பாதிக்கக்கூடும். ஆனால் வரலாறு எப்போதும் கணிப்புகளின்படி நகர்வதில்லை. அதே நேரத்தில் இந்தியாவில் பிரதமராக இருந்தவர் அடல் பிஹாரி வாஜ்பாய். அவரது தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்தது. ஆனால் 1999 ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அந்த அரசு நாடாளுமன்றத்தில் வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. நாடு மீண்டும் பொது தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது. இந்தியாவின் அரசியல் கவனம் உள்நாட்டு நிகழ்வுகளில் இருந்த நேரம் அது. அதே காலகட்டத்தில் பாகிஸ்தானில் அதிகாரம் முழுமையாக ஒரே இடத்தில் இல்லை. 3 முக்கிய அதிகார மையங்கள் இருந்தன. தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, பாகிஸ்தான் இராணுவம் மற்றும் ISI எனப்படும் உளவுத்துறை. இவற்றில் குறிப்பாக இராணுவம் பாதுகாப்பு கொள்கை மற்றும் காஷ்மீர் தொடர்பான முடிவுகளில் மிகுந்த செல்வாக்கு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இராணுவ தளபதியாக இருந்தவர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப். இந்த நேரத்தில் வரலாற்றின் மிகப்பெரிய முரண்பாடுகளில் ஒன்று நிகழ்ந்தது. ஒரு பக்கம் இந்தியா அமைதியை நோக்கி கையை நீட்டியது. 1999 பிப்ரவரி மாதம் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் டெல்லியில் இருந்து லாகூர் வரை பேருந்து பயணம் மேற்கொண்டு பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபை சந்தித்தார். இரு நாடுகளும் லாகூர் பிரகடனத்தில் கையெழுத்திட்டன. அமைதியான பேச்சுவார்த்தை, பரஸ்பர நம்பிக்கை, பொறுப்பான அணு ஆயுத கொள்கை ஆகியவற்றை உறுதி செய்தன. உலகம் முழுவதும் இந்த முயற்சியை வரவேற்றது. பலர் இனி இந்தியா பாகிஸ்தான் உறவில் ஒரு புது அத்தியாயம் தொடங்கும் என்று நம்பினர். ஆனால் அதே நேரத்தில் இமயமலையின் உயர்ந்த மலைகளில் முற்றிலும் வேறு ஒரு வரலாறு எழுதப்பட்டுக் கொண்டிருந்தது. அமைதி பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே இமயமலையின் உறைந்த பனிச்சிகரங்களில் கண்ணுக்கு தெரியாமல், உலகத்தின் கவனத்திற்கே வராமல் ஒரு மிகப்பெரிய இராணுவ திட்டம் அமைதியாக உருவாகி கொண்டிருந்தது. இந்த திட்டத்தின் பின்னால் இருந்த சிந்தனை வெறும் எல்லையை தாண்டுவது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அரசியல், இராணுவம், புவிசார் அரசியல், இந்த 3 கலவையாக இருந்த ஒரு நீண்ட கால யோசனை இருந்தது. கார்கில் பகுதி ஏன் இவ்வளவு முக்கியமானது? ஏனெனில் அது வெறும் ஒரு மலைப்பகுதி அல்ல. அது லடாக், சியாச்சின் மற்றும் காஷ்மீர், இந்த 3 முக்கியமான நிலப்பரப்பையும் இணைக்கும் பகுதி. இந்த பகுதியில் ஏற்படும் எந்த ஒரு மாற்றமும் எல்லையில் நிற்கும் வீரர்களை மட்டுமல்ல,
முழு வட இந்தியாவின் பாதுகாப்பு அமைப்பையே பாதிக்கக்கூடியது. அதனால்தான் உலகின் பல ராணுவ ஆய்வாளர்கள் கார்கில் என்பது நிலத்திற்கான போர் அல்ல, உயரத்திற்கான போர் என்று கூறுகின்றனர். ஏனெனில் மலையின் உச்சியில் இருப்பவருக்கு இயற்கையே ஒரு பாதுகாப்பாக மாறிவிடுகிறது. கீழே இருப்பவன் எதிரியை பார்க்க முடியாமல் மேலே ஏற வேண்டும். ஆனால் மேலே இருப்பவன் கீழே இருப்பவன் ஒவ்வொரு அசைவையும் எளிதாக கண்காணிக்க முடியும். அதனால்தான் இமயமலையில் நடைபெறும் போர்கள் உலகின் மிக கடினமான போர்களாக கருதப்படுகின்றன. அதே நேரத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் அணு ஆயுத நாடுகளாக மாறியிருந்ததால் உலக நாடுகளும் இந்த போரை மிகுந்த கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்தன. ஏனெனில் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்படும் எந்த ஒரு மோதலும் ஒரு எல்லை பிரச்சனையாக மட்டும் இருக்காது, அது முழு தெற்காசியாவின் அமைதியையே பாதிக்கக்கூடியதாக மாறும். ஆனால் உலகம் அமைதியை எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் வரலாறு வேறு ஒரு கதையை எழுதி கொண்டிருந்தது. ஒருபுறம் டெல்லியிலிருந்து லாகூர் வரை அமைதியின் பேருந்து பயணித்துக் கொண்டிருந்தது. மற்றொரு புறம் கார்கிலின் உயர்ந்த மலைகளில் எதிர்காலத்தில் தெற்காசிய அரசிலேயே உழுக்கும் ஒரு நிகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன. அப்போது யாருக்கும் தெரியவில்லை, இன்னும் சில வாரங்களில் இந்திய ராணுவம் தனது வரலாற்றிலேயே மிகவும் கடினமான மலைப்போர்களில் ஒன்றை எதிர்கொள்ளப் போகிறது என்று. பிரபல தத்துவ ஞானி ஜார்ஜ் சாண்டயானா கூறுகிறார், those who cannot remember the past are condemned to repeat it. அதாவது வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாதவர்கள் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் சந்திக்க நேரிடும். கார்கில் நமக்கு ஒரு வெற்றியை மட்டும் கொடுக்கவில்லை, ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுத்தது. அந்த பாடம் என்ன? அமைதியை விரும்புவது அவசியம், ஆனால் அமைதியை பாதுகாக்க எப்போதும் விழிப்புடன் இருப்பது அதைவிட அவசியம். ஆனால் அந்த அமைதியான பலிமனைகளில் உண்மையில் அந்த திட்டம் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டது? இந்தியாவிற்கு முதல் தகவல் எப்போது கிடைத்தது? அதன் பிறகு தொடங்கிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தின் முழு கதையை அஸ்வின் அவர்கள் தொடர்கிறார்கள். நன்றி.